பெரிய புராணத்தில் 63 தனியடியார்கள் 9 தொகையடியார்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. சேக்கிழார் இன்று இருந்திருந்தால் ஐயா அவர்களையும் 64வதாக இணைத்திருப்பார்கள். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக தன்னுடைய பணியினை செய்து வருகிறார்கள். அவர்கள் அழைத்து நான் இங்கு பேசுவது என்னுடைய பாக்கியம். திருவலிதாயம் அப்படின்னாலே ஒரு பேறு பெற்ற திருக்கோயில், 2000 ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோயில். ஏராளமானவர்கள் இந்த திருக்கோயிலில் வந்து வணங்கி பேறு பெற்றிருக்கிறார்கள். நம்ம ஐயா சொன்னாங்க ஒரு சாட்சி, அனுமன் இங்கே வந்து வணங்கி தன்னுடைய பாவத்தை போக்கி கொண்ட திருத்தலம். பரத்வாஜ முனிவர் அவர் பறவையாக உருவம் எடுத்து அந்த பறவை உருவத்தில் நான் இருக்க வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி அந்த பறவை ரூபத்திலிருந்து விலகி மோட்சம் பெற்ற ஒரு அற்புதமான திருத்தலம். விநாயக பெருமான் வித்தியாசமான ரூபத்தில் வீற்றிருந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். அனுமன் பற்றி ஐயா சொன்னதால் அந்த கதையோடு அப்படியே தொடங்கிடலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ ராவண வதம்லாம் முடிஞ்சு ராமன் சிவபெருமானை வணங்குவதற்கு ஒரு லிங்கம் கொண்டு வர சொல்றார். அனுமனை காசிக்கு அனுப்பி கொண்டு வர சொல்கிறார். அனுமன் வர தாமதமாகிவிட்டது. உடனே சீதா பிராட்டி கிட்ட சொல்லி ஒரு மண்ணால் லிங்கத்தை செய்து வழிபட வேண்டும்னு ராமர் சொல்ல மண்ணால் சிவலிங்கம் செய்யப்படுகிறது, வழிபாடு அங்கு தொடர்கிறது. அனுமன் தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு லிங்கத்தை கொண்டு வரார். இங்கே அபிஷேகம் அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறத பார்த்து அவருக்கு வருத்தம். உடனே அவருடைய வருத்தத்தை புரிந்து கொண்ட ராமபிரான், உன்னுடைய லிங்கம், நீ கொண்டு வந்த லிங்கத்தை இங்கு வைப்பா, அதுக்கே நாம் அர்ச்சனை செய்யலான்னு சொல்லிட்டாரு. அனுமனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சீதை செய்து வைத்த அந்த மணல் லிங்கத்தை எடுக்க முடியலை. அப்படியே அந்த லிங்கம் அங்கு பிரதிஷ்டை ஆகி விடுகிறது. நாம் ராமேஸ்வரத்தில் பார்க்கக்கூடிய சிவலிங்கம். இப்போ அனுமனுக்கு என்ன பிரச்சனைனா, ராமனுடைய உள்ள கருத்து புரியாம நாம இப்படி பேசிட்டோமே, அவருடைய உள்ள கருத்து என்னவா இருந்திருக்கோன்னு இப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா? நான் பாவம் பண்ணிட்டனேன்னு வருத்தப்படுறார். அந்த பாவத்தை போக்குவதற்கு என்ன செய்யலான்னு நாரதரை கேட்க, நாரதர் திருவலிதாயம் சென்று வலியநாதரை வணங்க உன்னுடைய பாவம் தீரும்னு சொன்னார். அதனால் அனுமன் இங்கு வந்து திருவலிதாயரை வணங்கி அவருடைய பாவம் போக்கிய திருத்தலம். வியாழ பகவான், பார்வதி தேவி, ராகு, கேது, சூரியன், சந்திரன் என எல்லோரும் வணங்கிய ஒரு அற்புதமான திருத்தலத்தில் நாம் இங்கு இருப்பதே மிக பெரும் பேரு. உலகத்தில் என்னென்னவோ கேளிக்கை கொண்டாட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் விடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல நாம வந்து அமரணும் அப்படிங்கிறது நம்முடைய பாக்கியம் அல்ல, திருவலிதாயர் அதனை நிகழ்த்தி காட்டுகிறார். அதுதான் உண்மை. இந்த அரங்கத்தினுடைய பெயர், அறிஞரை பற்றியும் ஐயாவே சொல்லிட்டார், எனக்கு வேலையே வைக்கலை. ரொம்ப அழகாக தேன்யா ஐயாவை பற்றி சொன்னார். தமிழ் போற்றும் இந்த நல்லுலகில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் முதல்ல எல்லோருடைய நினைவிற்கும் வருவது தேன்யா ஐயா அவர்கள் தான். அவர் கம்பராமாயணம், பெரிய புராணம் எல்லாவற்றிற்கும் ரொம்ப அழகாக உரை எழுதி எல்லா மேடைகளிலும் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை கோலோச்சியவர் இலக்கிய உலகத்தில்னு சொல்லலாம். நாங்கள் குரோம்பேட்டையில் மாணவர் கம்பர் கழகம்னு ஒரு அமைப்பு வைத்திருக்கிறோம். மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. தேன்யா ஐயா அவர்கள் 13 ஆண்டுகள் எங்களுக்கு ஆலோசகராக இருந்து ஒவ்வொரு நிகழ்வும் நேர்த்தியாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தவர். கடந்த வருடம் ஆண்டு விழா அன்னைக்கு அவர்களை அழைத்தோம். அப்பொழுது அவர்கள் வர இயலாத ஒரு சூழலில் இருந்தார்கள். என்னுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த நிகழ்வு நன்றாக நடைபெறும் என்று சொன்னார்கள். அந்த நிகழ்வு ஐயா இல்லாமல் நடைபெற்றது. அதன் பிறகு ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொரு நிகழ்வையும் அவர்கள் நடத்தி செல்ல வேண்டும், அதுதான் எங்களின் விருப்பம். தேன்யா ஐயா அவர்களினுடைய தலைமையில் அவருடைய பெயரில் இந்த அரங்கம் அமைவது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு எல்லையில் சீர் பரவுவார், 1000 பிறை கண்ட நாவுக்கரசர்னு ரொம்ப எளிமைப்படுத்தி சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார். இப்ப சேக்கிழார் பெருமான் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் 2 அப்படின்னு சொல்லியிருப்பார். சைவ நெறிக்கே அமைந்த 2 புண்ணிய கண், ஒருவர் திருஞான சம்பந்தர், இன்னொருவர்
திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர் 3 வயதில் அழுகுறாருங்க. குழந்தை பாலுக்காக அழுகிறது. அந்த குழந்தையினுடைய அழுகை குளத்தில் மூழ்கி இருக்கின்ற அவருடைய தந்தை சிவபாத இருதயருக்கு கேட்கவில்லை, அங்கு கோயில் கொண்டிருக்கின்ற எம்பெருமானுக்கு கேட்டது. ஓடோடி வந்தார் உமையம்மையிடம். அந்த குழந்தைக்கு பால் அமுதம் கொடுக்க செய்தார். 3 வயதில் அந்த பாலோடு சேர்த்து ஞானத்தையும் அந்த குழந்தைக்கு ஊட்டினார்கள். சைவ உலகில் அவர் ஒரு கண். அடுத்த கண் நாவுக்கரசர். இடையில வேறு ஒரு சமயம் சென்று அதன் பிறகு எது நிலை பெற்றது, எது உண்மையான வாழ்க்கையில் நமக்கு திருப்பேற்றினை தரக்கூடியதுன்னு சொல்லி அதன் பிறகு மாறி இங்கு வந்தார். சைவத்திற்கு வந்தார். சிவபெருமானினுடைய திருவடியை தஞ்சமடைந்தார். இவர்கள் இருவரையும் புண்ணிய கண்ணு சொல்றாரு சேக்கிழார். பெரிய புராணத்துல தொண்டர்களினுடைய பெருமை, சேக்கிழார் விட்டு சென்ற அந்த தொண்டர்கள் தானே இன்று நம்ம உழவார பணிமன்றத்தை ரொம்ப சிறப்பாக நிகழ்த்தி வருகிறார்கள். தொண்டர்களினுடைய பெருமை சாதாரணப்பட்டதாங்க. முருகப்பெருமானுக்கும் ஔவையாருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. உலகில் பெரியது எது, கொடியது எது, இனியது எது அப்படின்னு அந்த உரையாடல் சென்று கொண்டே இருக்கு. அப்ப பெரியது எதுன்னு கேட்கின்ற பொழுது அங்க ஔவையார் சொல்லக்கூடியது, அந்த பாடல் அப்படியே ரொம்ப நீளமா வந்துகிட்டே இருக்கும். அதுல நிறைவு, உமையோ இறைவர் பாகத்துள் ஒடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரியதே அப்படின்னு சொன்னாங்க. தொண்டர்களினுடைய பெருமை தாங்க இருப்பதிலேயே சொல்வதற்கு பெரிய ஒன்று. இப்போ சேக்கிழார் பெருமான் இயற்றிய இந்த நாயன்மார்கள் எதற்காக இறைவனை சரணடைந்தார்கள்? எனக்கு வீடு பேரு வேணும்னு கேட்டாங்களா? எனக்கு வசதியான வாழ்க்கையை தானு கேட்டாங்களா? சுகபோகங்கள் எனக்கு வேணும்னு கேட்டாங்களா? எதையுமே கேட்கவில்லை. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேர் போயிட்டு இருக்காங்க. உலக வாழ்க்கையில் இறை வழியில் போய் நாம் முக்தி பெறலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி கணவன் போயிட்டு இருக்காரு, பின்னாடி மனைவி போயிட்டு இருக்காங்க. அப்போ போகும் பொழுது கணவன் கீழே ஒரு வைர மூக்குத்தியை பார்த்துடுறார். பார்த்த உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. பின்னாடி மனைவி வரா. மனைவி கண்ணில் பட்டுடுச்சுனா அதை எடுத்துட போறா, நம்மளுடைய அந்த எண்ணம் ஈடேறாம போயிடுமே, ஏன்னா ஆசையெல்லாம் துறந்து இறைவனின் திருப்பதத்தை அடையலாம்னு போறாங்க. அப்ப அந்த மூக்குத்தி கண்ணில் பட்டுடுச்சுன்னா ஐயோ அவ எடுத்துருவாளே அப்படின்னு கணவன் என்ன பண்ணாரு, மனைவிக்கு தெரியாம வேக வேகமா மண்ணை போட்டு மூடிட்டாரு. இதை மனைவி பார்த்துடுறாங்க. ஒரு துரும்பு அசைஞ்சா கூட மனைவி கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உடனே அந்த அம்மா என்னமோ இப்ப பண்ணீங்களே, என்ன பண்ணீங்க? உடனே கணவர், நான் எதுவுமே பண்ணலையேம்மா, எதுவுமே பண்ணலையம்மா. இல்லை, நீங்க என்னமோ உண்மையை நீங்க சொல்லிதான் ஆகணும். உடனே கணவர் சொல்லிட்டார், எதையுமே மறைக்க முடியாது இல்லையா, துருவி துருவி கேள்வி கேட்டா சொல்லிட்டார், இந்த மாதிரி மூக்குத்தி இருந்ததுமா, மண்ணை போட்டு மறைச்சம்மா அப்படின்னு. உடனே மனைவி அந்த இடத்துல என்ன பதில் தெரியுமா சொன்னாங்க? உங்களுக்கு இழுக்கும் மூக்குத்திக்கும் வித்தியாசம் தெரியுது, அவ்வளோதாங்க. அடுத்த நொடி கணவன் மனைவியை முன்னாடி விட்டுட்டு நீதாமா முன் தொடர்வதற்கு சரியான ஆள்னு பின்னாடி தொடர்ந்து போனாரு பாருங்க. எவ்வளவு பெரிய தொண்டு அவர்கள் செய்தார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட தொண்டர்களை தானே சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் காட்டியிருக்கிறார். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க, அண்ணன் தம்பி. தம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. எப்பவுமே இந்த சின்ன பசங்க ரொம்ப சேட்டை, அழுதுகிட்டே இருப்பாங்க, இல்லை அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. உடனே அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்கு. அம்மா என்ன பண்ணுவா? சாதாரணமா அம்மா என்ன, அழுதுகிட்டு இருக்க குழந்தைய முதல்ல சமாதானப்படுத்தணும். எப்படியாவது அந்த குழந்தைய சமாதானப்படுத்தலாம். அது வரைக்கும் நீ சாக்லேட் சாப்பிடக்கூடாது, பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மிரட்டி வச்ச அம்மா வேலை ஆகணும்னா என்ன பண்றது? பின்னாடி ஒரு அக்கா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. வேலை ஆகணும்னா என்ன பண்றது? சரி போ, இந்த மிட்டாயை கொடுப்போம் அப்படின்னு அந்த சின்ன பையன் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கான் பெரிய பையன். பெரும்பாலும் இந்த பெரிய பசங்க வாயை திறந்து எதையும் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. நேரம் வரும்போது 4-5 விஷயம் சேர்த்தே சொல்லுவாங்க. அப்போ அந்த பெரிய குழந்தை வேலைலாம் முடிச்சுட்டு வந்து அம்மா ஐயோ பாவமே அப்படின்னு பெரிய குழந்தைக்கும் ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். உடனே ஏன்பா, உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் தானே முக்கியம், முதல்ல அவனுக்கு தானே நீங்கள் கொடுத்தீங்க, எனக்கு கொடுத்தீங்களா? கொடுக்கல, அப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு போயிடுறான். உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். சரி விட்டுடுறாங்க, இனிமேல் நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு போயிடுறாங்க. அதே பையன் வளருகிறான்.
அலுவலகத்தில் வேலைக்கு போகிறான், நல்லா வேலை செய்கிறான். அவனை விட திறமையானவன் படித்தவன் ஒருவன் வேலைக்கு வரான். இவனை விட பதவி உயர்வு அவனுக்கு கிடைக்கிறது. இவன் என்ன செய்கிறான் தெரியுமா? 48 வயசுல 8 வயசுல செஞ்ச அதே தப்ப 48 வயசுல செய்கிறான். எனக்கு இந்த பதவி வேண்டாம், எனக்கு அப்புறம் வந்தவனுக்கு நீங்க உயர் பதவி கொடுக்குறீங்கன்னா நான் என்ன அவ்வளவு சாதாரணமா போயிட்டேனா உங்களுக்கு அப்படின்னு அந்த பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுறாங்க. 8 வயசுல அவனை நாம தடுத்து நிறுத்தி இருந்து எது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுத்திருந்தோம்னா 48 வயசுல அவன் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்காது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காப்பியமாக, வாழ்வியல் சிந்தனைகள் நிறைந்த காப்பியமாக இருப்பது பெரிய புராணம். பெரிய புராணத்துல ஏராளமான வாழ்க்கை நெறிமுறைகள் இருக்குங்க. அதெல்லாம் குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் அப்படியே பார்த்த உடனே கத்துப்பாங்க, கேட்ட உடனே அதை புரிஞ்சுப்பாங்க. அவர்களுக்கு வாழ்க்கையில உயர்வதற்கான வழியை நாம சொல்லி தரணும்னா எப்படியெல்லாம் இந்த அடியவர்கள் வாழ்ந்தார்கள், பெரிய புராணம் எதையெல்லாம் நமக்கு கற்பித்திருக்கிறதுன்னு நாம கண்டிப்பா சொல்லி தரணும். இப்ப நிறைய வடமொழியில இருக்கக்கூடிய இலக்கியங்கள் தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. கம்பராமாயணம் முதற்கொண்டு நாம நிறைய பார்க்கிறோம். ஆனா தமிழ்ல இருந்து வடமொழிக்கு சென்ற ஒரே ஒரு நூல் அப்படின்னா அது பெரிய புராணம் தான். உபமன்யு பக்த விலாசம் என்கின்ற பெயரில் தமிழ்ல சேக்கிழார் பெருமான் அடியவர்களினுடைய அந்த பெருமையை பாடிய அந்த நூல் அங்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம தமிழ் சமூகத்திற்கு ஒப்புயர்வற்ற நூல் இல்லையா இது? இதுல எல்லையில் சீர் புகழ் பரவக்கூடிய 1000 பிறை கண்ட திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியாதது இல்லை, எல்லா அடியவர்களை பற்றியும் உங்களுக்கு தெரியும், அவங்க வாழ்க்கை வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களோடு இணைந்து நானும் இந்த தலைப்பை சிந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்று எண்ணிதான் நான் பேசுகிறேன். இப்போ திருநாவுக்கரசு சுவாமிகளை சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்றாரு? திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டி நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் பெருநாம சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். சேக்கிழார் பெருமானால திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய புகழ பேச முடியல. அவருடைய பெருமையை நான் எப்படி என்னுடைய நாவால் பேசுவேன்னு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான்னு சொன்னா, நாவுக்கரசர் எப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் இல்லையா? நாமெல்லாம் அவரை பற்றி இன்று பேசுகிறோம், சிந்திக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பேறு பெற்றவர்கள் நாம் இல்லையா? தாயுமானவருக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. நம்ம ஐயா ஆரம்பிக்கும் போதுமே சொன்னாரு, தேவாரம் அப்படின்னு சொன்னா மூவர் இயற்றியதை தேவாரம்னு சொல்லுவாங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஆனா திருநாவுக்கரசர் எழுதியது மட்டும்தான் தேவாரம். திருஞான சம்பந்தர் இயற்றியது திருக்கடை காப்பு. அவருடைய பாசுரத்துல நிறைவு பாடல்ல அந்த பாசுரத்தை நாம சொல்வதால், அந்த பதிகத்தை நாம பாடுவதால என்ன புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடலா அது அமையும். அதனாலதான் காப்புன்னு அதற்கு பெயர். நம்மை காக்கக்கூடியது திருக்கடை காப்பு, கடைசியில் இருக்கக்கூடிய நம்மை காக்கக்கூடிய பதிகத்தில் இருக்கிற பாடல். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இயற்றியதை திருப்பாட்டுன்னு சொல்லுவோம். அப்ப நாவுக்கரசர் எழுதியது மட்டும்தான் தேவாரம், இறைவனுக்கு சூட்டப்படுகின்ற பாமாலை. பட் தாயுமானவருக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுங்க. இறைவனுக்கு நம்ம 2 வகையான மாலைகளை சூட்டுறோம். ஒன்று பூக்களால் ஆன மாலை, இன்னொன்று தமிழ் சொற்களால் அமைந்த பாமாலை. இப்போ இந்த பூமாலை இறைவனுக்கு பிடிக்குமா, பாமாலை இறைவனுக்கு பிடிக்குமான்னு ஒரு சந்தேகம் தாயுமானவருக்கு எழுந்தது. உடனே அவர் பெரிய புராணத்தை துணையாக கொள்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றில் சேக்கிழார் பெருமான் சொல்லி இருப்பார், அர்ச்சனை பாட்டே ஆகும், அதனால் மண்மேல் எம்மை சொற்றமிழில் பாடுகன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட சிவபெருமான் சொல்லி இருப்பார். சரி, எப்படி பாடுறதுப்பா? எப்பவுமே நிறைய பேருக்கு இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும், கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டாங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி நான் எப்படி தொடங்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, என்ன நீ திட்னியே ரொம்ப ஆசையா, அந்த வார்த்தையை வச்ச நீ தொடங்கப்பான்னு சொல்லி பித்தான்னு எடுத்து கொடுக்க, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலால் அந்த பதிகம் அழகா பாடியிருப்பார். அப்ப இறைவன் விரும்புவது பூமாலையை விட பாமாலை தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு தாயுமானவருக்கு கிடைச்சிருச்சு இந்த பெரிய புராணத்திலிருந்து. அப்ப இறைவனுக்கு, அதனால தான் அடியவர்கள்
அந்த இசை தமிழால் இறைவனை வணங்குகின்ற பொழுது அவர்களுக்கு விரைவில் முக்தி பேறு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மண்ணில் நாம இருக்கிறோம். இப்ப தாயுமானவருக்கு இன்னொரு வருத்தம். அவரு இந்த அடியவர்களினுடைய அன்பெல்லாம் பார்த்து என்ன சொல்றாரு, கல்லால் எரிந்தும் கைவில்லால் அடித்தும் கனிமதுர சொல்லால் துதித்தும் நற்பச்சிலை தூவியும் தொண்டரினமெல்லாம் பிழைத்தன, அன்பற்ற நான் இனி யாது செய்வேன்னு கேட்கிறார். எனக்கு அன்பே இல்லை. யார் சொல்றது? தாயுமான சுவாமிகள் சொல்றார், எனக்கு அன்பே இல்லைங்க. அடியவர்களினுடைய அன்பெல்லாம் எப்படிப்பட்டதுங்க. ஒருத்தர் கல்லை எடுத்து அடிச்சு இறைவனினுடைய திருப்பதம் பெற்றார் சாக்கிய நாயனார். கனிமதுர சொற்களால் பாடலை பாடி எத்தனை பேர் இறைவனினுடைய திருவடியை பெற்றார்கள். பச்சிலை தூவி கண்ணப்ப நாயனார் இறைவனினுடைய திருப்பதத்தை அடைந்தார். இவர்களினுடைய தொண்டையெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னுடைய அன்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கன்னு தாயுமான சுவாமிகள் பாடினார். பாருங்க, எப்படிப்பட்ட பெருந்தன்மை வேணும் இல்லையா. பட்டினத்தார் திருவொற்றியூர் பகுதியில் வாழ்ந்தவர், எல்லாவற்றையும் துறந்தவர். அவர் அடியவர்களினுடைய மூணு அடியவர்கள் எடுத்துக்கிட்டாருங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், மூணே அடியவர்கள் தான். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடத்து அப்ப வல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கேன்னு சொன்னாருங்க. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். சுருத்தொண்ட நாயனார் பெரிய புராணத்துல என்னுடைய மனதிற்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நாயனார்னா சிறுத்தொண்டர் தாங்க. முதல்ல நான் மேடை எழுதி மேடை ஏறி பேசி பரிசு பெற்ற நாயனாரும் சிறுத்தொண்ட நாயனார் தான். எப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லையா அவருடைய வாழ்க்கை. தன்னுடைய குழந்தையை கறி சமைத்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய அந்த தைரியம் எப்படி வரும் இல்லையா. அவருடைய கதையெல்லாம் கேட்டா அவ்வளோ நெகிழ்ச்சியா இருக்குங்க. திருவெண்காட்டு நங்கை, அப்பா சம்மதிப்பாருங்க, அம்மா சம்மதிப்பாளா? 10 மாதம் வயிற்றில் சுமந்த குழந்தையை தருவதற்கு அம்மா சம்மதிப்பாளா? திருவெண்காட்டு நங்கைன்னு பேர் வச்சாருங்க சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமானுக்கு இப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதுவும் மனைவினா நம்ம கொஞ்சம் உரிமையா கூப்பிடுவோம் இல்லையா. இருக்கிற பேரையே கொஞ்சம் செல்லமா, இல்லைன்னா இருக்கிற பேரையே கொஞ்சம் மாத்தி நாம உரிமையா கூப்பிடுவோம். மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மரியாதையோடு நடத்தக்கூடிய சமூகம் நம்ம சமூகம். இப்போ சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணுறாரு, ஒருவரினுடைய மனைவி பேரை கூட நாம் சொல்லிடக்கூடாதுன்னு திருவெண்காட்டு நங்கை சிறுத்தொண்ட நாயனாரினுடைய மனைவி, திருவெண்காடுங்கிற ஊரில் பிறந்ததால அந்த ஊரில் பிறந்த நங்கைன்னு சொல்லியிருப்பார். திருநீலகண்ட நாயனாரின் மனைவின்னு சொல்லியிருப்பார். இளையான்குடி மாறநாயனாரின் மனைவின்னு சொல்லியிருப்பார். இன்னொரு வீட்டு பெண்ணினுடைய பெயரை கூட நான் சொல்லக்கூடாது என்கின்ற அந்த நாகரிகம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம தமிழ் சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சிந்தனைகளை சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு இடத்திலையும் பதிந்திருப்பார். இந்த நாவுக்கரசரினுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் புகழனார், அவங்க அப்பா பேரு புகழனார். அவங்க வீடு எப்படி இருக்குமா, எப்பவுமே கதவு திறந்தே இருக்குமாங்க. கதவு திறந்தே இருந்தா திருட வந்துட மாட்டானான்லாம் கேட்கக்கூடாது. இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ இல்லை. ஏன் கதவு திறந்து இருக்கும்னா, யாராவது வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தால் அவர்களை அழைத்து உபசரிப்பதற்காக, அவர்களுக்கு வயிறார அன்னம் கொடுப்பதற்காக எங்க வீட்டு கதவு எப்பவுமே திறந்தே இருக்கும்னு சொல்லக்கூடிய புகழுக்கு சொந்தக்காரர். அதனால் தான் புகழனார் என்கின்ற பெயர் அவருக்கு சேக்கிழார் பெருமான் சூட்டி இருப்பார். இப்ப சங்க இலக்கியத்துல ஒரு பாடல் வருங்க. பொதுவா ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய புலவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு மன்னனை புகழ்ந்து இல்ல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய செல்வந்தரை புகழ்ந்து ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த பாடலால் மகிழ்ந்து அந்த மன்னன் கிட்ட இருந்தோ செல்வந்தர் கிட்ட இருந்தோ பணம் வாங்கிட்டு வந்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய சூழல் இருந்தது. அப்படி பாணன் அவன் என்ன பண்றான், அவன் வீட்டில் ரொம்ப வறுமைங்க, சாப்பிட எதுவுமே இல்லை. வீட்டு கொல்லப்புறத்துல கீரை விளைஞ்சிருக்கு. அந்த கீரையை பறிச்சுட்டு வந்து அந்த அம்மா சமையல் பண்றாங்க. இப்ப பாருங்க, இளையான்குடி மாறநாயனார் கதையிலையும் நாம இந்த கீரைலாம் பார்ப்போம். அந்த வீடு எப்படி இருக்கும்னா நிசப்தமா இருக்குமா, ரொம்ப அமைதியா இருக்குமா. ஏன் அமைதியா இருக்கும், வீட்டில் சமைக்கிறதுக்கு எந்த பொருளும் இல்லை. பொருள் இல்லாததால சமையல் அறையை பயன்படுத்த முடியல. சமையல் அறையை பயன்படுத்த முடியாததால பாத்திரங்களுடைய சத்தம் கேட்கல. அதனால அந்த வீடு அமைதியா இருந்ததுன்னு அந்த புலவர் எழுதியிருப்பார். சரி, பசிக்குமே என்ன பண்றது, ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தானே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பசிக்குமே, வீட்டு கொல்லப்புறத்துல கீரை விளைஞ்சிருக்கு. அந்த கீரையை கொண்டு வந்து சமைச்சு அந்த கீரைக்கு போட
உப்பு இல்லைங்க. உப்பு இல்லாமல் வெறும் கீரையை சமைச்சு அந்த பாணனுக்கு பெரிய குடும்பம், குழந்தைகள் நிறைய. அப்படி முருகப்பெருமானினுடைய அந்த உதைத்தலை விட, அந்த அடியை விட செருப்பு காலால் கண்ணப்பன் அடித்த அந்த அடி எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. வாயில கொண்டு வந்து ஊத்தி அபிஷேகம் பண்ணா இல்லையா நீர், அந்த நீர் கங்கையை விட புனிதமானது. தலையில சூடி கொண்டு வந்தா இல்லையா மலர், அந்த மலர் வானவர் அங்க இருந்து கிடைக்கக்கூடிய அந்த புனிதமான மலர் வாய்ந்ததுங்க. தேவர்கள் எல்லாம் ஏதோ மந்திரத்தை சொல்லுவாங்க, அந்த மந்திரத்தை விட கண்ணப்பன் புலம்புகின்ற அந்த அன்பு மொழி அவ்வளவு இனிமையானது. தேவர்கள் படைக்கக்கூடிய அமிழ்தத்தை விட இவன் அன்பினால் கொண்டு வந்தது எனக்கு உகந்ததுன்னு ஏற்றுக்கொண்டாரு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இது இறைவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான் தூக்கி போடுவாங்க. அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் அம்மா சமைப்பாங்க, வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க இல்லையா. யாருக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்னுடைய கணவருக்கு இது பிடிக்கும், மாமனார் மாமியாருக்கு இது பிடிக்கும், வீட்டில் வயதானவர்கள் இது பிடிக்கும், குழந்தைக்கு இது பிடிக்கும்னு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு, யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு தனக்கு என்ன பிடிக்குங்கிறதே மறந்து போச்சுங்க அம்மாவுக்கு. குழந்தைக்கு பார்த்து பார்த்து சமையல் பண்ணி வைப்பா. அந்த சமையலை முதல்ல தான் சாப்பிட்டு பார்ப்பா, அந்த குழந்தைக்கு அது ஏற்றுக்குமா, நல்லா இருக்கா, உப்பு இருக்கா, உரப்பு அதிகமாக இருக்கா, எப்படி அந்த குழந்தை சாப்பிடும் அதிகமாக இருந்தா அப்படின்னு முதல்ல தான் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஊட்டுவா இல்லையா. அப்படிப்பட்ட தாயுள்ளம் கொண்டவராக அங்கே கண்ணப்பர் இருந்தார் இல்லைங்களாங்க. தனக்கு தான் சாப்பிட்டு பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு இறைவனுக்கு படைக்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்கு பாருங்க. அதனால் தான் என்னுடைய வலப்பக்கத்தில் இருக்க கடவாய் என்கின்ற பாக்கியத்தை சிவபெருமானால் பெற்றவர். இடப்பாகம் உமையம்மைக்கு கொடுத்தாச்சு, வலப்பக்கத்தில் அமர வைக்கக்கூடிய பாக்கியம் கண்ணப்பர் பெற்றார் என்று சொன்னால் 6 நாள்ல பக்திங்க. பக்தி எவ்வளவு நாள் செலுத்துகிறோம், எப்படி செலுத்துகிறோம் என்பதெல்லாம் கிடையாது, எவ்வளவு உண்மையாக நாம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறது தாங்க. சாவி சுத்தியல் எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒண்ணு, பூட்டு சாவி சுத்தியல் இருக்கும் இல்லையா. இப்ப சாவிக்கும் சுத்தியலுக்கும் ஒரு நாள் சண்டை வந்துருச்சு. அது சண்டையில என்ன கேக்குது, சண்டை வந்தா என்ன பண்ணுவோம், நம்ம தரப்பு வாதத்தை சொல்லுவோம், அவங்க சொல்லுவாங்க, மாறி மாறி சண்டை போட்டுப்போம் இல்லையா. அப்படி இந்த சாவி கேக்குது, உன்னை விட நான் பலசாலியா, சுத்தியல் கேக்குது முதல்ல, என்னை விட நீ பலசாலி இல்லை, உன்னை விட நான் ரொம்ப பலசாலியா இருக்கேன். ஆனால் ஒரு பூட்டை திறக்கணும்னா நீ என்ன பண்ற, ரொம்ப சுலபமாக திறந்துடுற, ஆனால் என்னால் அப்படி திறக்க முடியலையே, அது ஏன் அப்படின்னு சுத்தியல் சாவி கிட்ட கேட்குது. அப்போ சாவி சொல்லுது, நீ அதோட தலையில அடிக்கிற ஆணவத்தால அதனால உன்னால திறக்க முடியல, நான் அதனுடைய இதயத்தை தொடுகிறேன், அதனால் சுலபமாக என்னால் திறந்து விட முடிகிறது அப்படின்னு சாவி பதில் சொல்லுச்சு. அப்போ உருவமும் நாம எவ்வளவு கடுமையாக பக்தி செலுத்துகிறோம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, எவ்வளவு உண்மையாக நாம் செலுத்துகிறோம் என்பதுதான். ஒரு நாளில் மோட்சம் அடைந்தவர்கள், 6 நாளில் மோட்சம் அடைந்தவர்கள், பல வருடங்கள் காத்திருந்து மோட்சம் அடைந்த அடியவர்களை எல்லாம் நாம பார்க்கிறோம் இல்லையா. இப்படி கண்ணப்ப நாயனாரினுடைய அன்பை ரொம்ப ரசித்து ரசித்து சிவபெருமான் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பார். இப்ப திலகவதியாருக்கு என்ன வருத்தம்னா, தம்பிக்கிட்ட சொல்றாங்க, கரும்பு இருக்க இரும்ப தேடி நீ ஏன் அலையிற, கையில சிவபெருமான் கரும்பு போல இனிக்கக்கூடியவர் அவர் இருக்காரு, நீ அதை விட்டுட்டு ஏன் இரும்ப தேடி அலையிற அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தேவையில்லாத இந்த குழியில போய் நீ விழறியே, திரும்பி எப்போ வந்துருவேன். அவர் வந்த கதைலாம் நமக்கு தெரியும். திருநீறு தீட்சை கொடுத்து திலகவதியார் ஏற்றுக்கொண்டார். ஒரு பெண் திருநீறு தீட்சை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா சைவ உலகத்துல ஒரே ஒரு பெண் அப்படின்னா திலகவதியார். தன்னுடைய தம்பிக்கு திருநீற்றினை கொடுத்து அந்த கோவிலுக்குள்ள வர முடியாம இருந்த அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு தகுதியை கொடுத்து கோவிலுக்குள்ள இறைவனை வழிபடுவதற்கான ஒரு தூய்மை நிலையை வழங்கியவர் யார் அப்படின்னா திலகவதியார் தான். அப்ப நாவுக்கரசர் வராரு, அவரை என்னெல்லாம் கூற்றாயினவாறு பாடி சூளை நோயெல்லாம் தீர்ந்து போதுங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியும், சமணர்களுக்கு தெரியுது. தெரிந்த அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப சமணர்களுக்கு தெரியுது, தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, திருநாவுக்கரசரை என்னெல்லாம் பாடுபடுத்துறாங்கன்னு தெரியும் நமக்கு. முதல்ல நீற்றறையில போடுறாங்க. அந்த நீற்றறை எப்படி இருக்கு, அவருக்கு குளிர்ந்து போய்விடுகிறது. இப்போ 5 புலன்கள் இருக்குங்க.
ஐம்புலன்களை நாம் அடக்குகின்ற பொழுது, அந்த சிற்றின்பத்தை அடக்குகின்ற பொழுது நமக்கு திருவருட்பேறு கிடைக்கும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இதெல்லாம் நாம் அடக்குகின்ற பொழுது. இப்போ அந்த பாடல் ரொம்ப அழகாக, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு அண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. 5 புலன்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் ரொம்ப அழகாக இதில் அடக்கி சொல்லியிருப்பாருங்க. மாசில் வீணை செவிக்கு இன்பம் தரக்கூடியது. அடுத்து மாலை மதியம் கண்ணுக்கு இன்பம் தரக்கூடியது. வீசு தென்றல் உடலுக்கு இன்பம் தரக்கூடியது. வீங்கிழவேனில் நாசிக்கு இன்பம் தரக்கூடியது. மூசு வண்டரை நாவுக்கு இன்பம் தரக்கூடியது. இந்த 5 இன்பம், 5 புலன்களுக்குமான இன்பம் இறைவனை வழிபடுகின்ற பொழுது எனக்கு கிடைக்குதுன்னா வேற என்ன வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் தான் இது. நீற்றறையில் போடுறாங்க, அவர் எப்படி எழுந்து வரார், எலும்பும் தோலுமா ஒரு வாரம் கழித்து எழுந்து வருவார்னு பார்த்தா போட்டதை விட பொலிவோடு எழுந்து வராருங்க. மத யானையை அனுப்பி அவரை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். மத யானை வணங்கி விட்டு செல்கிறது. விஷம் கலந்த உணவை கொடுக்குறாங்க. திருநீலகண்டரினுடைய அடியவர் இல்லையா, அவ்வளோ ஆழகால விஷத்தையும் தொண்டையில் அடக்கியவர் இல்லையா, அவருடைய அடியவரை என்னங்க செய்யும் அந்த விஷம் அமுதமாக அவருக்கு மாறிவிட்டது. கடல்ல தூக்கி போடும் பொழுது என்ன பண்றாங்க, கல்லில் கட்டி தூக்கி போடுறாங்க. அங்கிருந்து மேலே வரார். கற்றுணை பூட்டியோர் கடலி நீர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாய மந்திரத்தினுடைய சிறப்பை உணர்த்திய ஒரு அற்புத இடம் இல்லையா இது. அப்படியே மீண்டு வராரு. இறைவனை நினைக்கின்ற பொழுது எப்படி நினைக்க வேண்டும், மனதார ஆத்மார்த்தமாக நினைக்க வேண்டும். இறைவன் என்னுடன் தான் இருக்கிறான் என்கின்ற உள்ளுணர்வோடு நாம நினைக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு துணையாக வருவான். பந்த பாசம் அறுத்து இறைவனை நினைக்க வேண்டும். நாவுக்கரசரினுடைய தேவாரம் ரொம்ப அழகா சொல்லக்கூடிய பாடல். அருந்துணையை அடியார்த்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞாலத்தகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு, எல்லாவற்றையும் விடணுங்க. இறைவனை சரணடைகிறதுனா சாதாரணமாகவா? பற்று புகழ் எல்லாவற்றையும் விடுத்து வான் புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடு பெருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லோருக்கு என்றும் பெருந்துணையை பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்றார். எல்லாவற்றையும் துறந்து இறைவனை அடைய வேண்டும். திருக்குறள்ல பற்றற்றான் பற்றினை பற்ற வேண்டும்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவர். அப்படி எல்லா பற்றுகளையும் துறந்து பற்றற்றவன் பற்றினை நாம் தொட வேண்டும், தொடர வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான திருவடி பேறு கிடைக்கும். இறைவனை பேசாத நாள் எல்லாம் எனக்கு பிறவாத நாளேன்னு சொல்றாரு நாவுக்கரசு பெருமான். அடுத்து ஞானிகள் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, தாயை முன்னிலைப்படுத்தி தான் தந்தையை பாடுவது வழக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மாணிக்க வாசக பெருமான் எடுத்துக்கிட்டோன்னா அம்மையே அப்பான்னு சொல்லியிருப்பார். மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவன்னு உண்டு. சம்பந்தர் அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள, அம்மே அப்பா இனி ஆற்றேன்னு வள்ளலார் பாடியிருப்பார். ஆனால் அதில் ஒரு புரட்சியை நாவுக்கரசர் ஏற்படுத்தி இருப்பார். அப்பண்ணி அம்மை நீ, ஞானி நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீனு அப்பாவை முன்பு வைத்து அதன் பிறகு தாயை சொல்லக்கூடிய வழக்கம் இருந்தது அப்பர் பெருமானினுடைய பாடல்ல தான். இப்போ அதற்கான விளக்கமும் கூட நாம் அறிந்தது தான். இப்போ உலக உயிர்கள், அந்த ஆன்மாக்கள் மழை மூலமாக பூமிக்கு வருது. காய்கனி தானியங்கள் மூலமாக ஒரு ஆணினுடைய வயிற்றுக்குள், தந்தையின் வயிற்றுக்குள் 2 மாதம் கருவாகி இருந்து அதன் பிறகு தாய் வயிற்றுக்குள் போய் 10 மாதங்கள் கருவாகி அதன் பிறகு குழந்தை பிறக்கும். அப்போ ஒரு குழந்தை 12 மாத கருவில் தான் ஒரு குழந்தை உருவாகிறது. இப்போ இந்த சூழல் கம்பராமாயணம்ல ராமனுக்கு இல்லை. கோசலை வயிற்றில் ராமன் எப்படி பிறந்தான்? இந்த அஸ்வமேத யாகம் செய்து அதன் மூலமாக அந்த அமுதம் மூலமாக பிறந்தான் இல்லையா? அதனால கோசலையின் வயிற்றில் 12 ஆண்டுகள் கருவாய் இருந்தவன் ராமன். இப்படி அந்த 12 மாதம் கருவாய் இருந்தவன். அப்போ 12 மாதம் எப்படி ஒரு கரு உருவாகும் என்பதை ரொம்ப அழகா விளக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்பனை முதலில் வைத்து பாடியவர் நாவுக்கரசர் தான். இப்போ பாரதியாரினுடைய பாட்டு சமீபத்தில் இந்த நூற்றாண்டுல
எப்பவுமே வந்து தாயை முன்னிலைப்படுத்தி தாய் நாடு எல்லாவற்றிற்கும் பெண் பெயரை வைத்து முன்னிலைப்படுத்தி பாடுவது கவிஞர்களினுடைய வழக்கமாகவும் இருந்தது. பாரதியார் அதனை மாற்றி எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு பாடி தந்தையினுடைய ஸ்தானத்தை அங்கே கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினார். இப்போ ஒரு ஆமை இருக்குங்க. இந்த ஆமையை 5 கயவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை தூக்கிட்டு போய் ஒரு கல் அடுப்பு மூட்டுறாங்க. 3 கல்லை வச்சு அது மேலே ஒரு இரும்பு சட்டியை வச்சு அதில் அந்த ஆமையை போட்டுடுறாங்க. தண்ணி ஊற்றுறாங்க. அந்த ஆமையை தூக்கிட்டு போய் போடுற வரைக்கும் அதுக்கு என்ன இருந்தது, பயம் இருந்தது, என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே அப்படின்னு. அதில் போட்டோன்னே தண்ணியை ஊற்றிட்டாங்க. தண்ணியை ஊற்றினோன்னா ஆமைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமை நீர்லேயும் இருக்கும் நிலத்துலேயும் இருக்கும். நீரில் ரொம்ப வேகமாக அது ஓடக்கூடிய ஒரு சூழல். ஆனால் நிலத்தில் அப்படி இல்லை, கொஞ்சம் பொறுமையாக தான் அது செல்லக்கூடிய ஒரு சூழல் உண்டு. நீரில் அது என்ன பண்ணும், ஒரு இடத்துல பதுங்கி இருந்து எந்த திசை சரியான திசைன்னு பார்த்து அதன் பிறகு அந்த திசையை தேர்ந்தெடுத்து வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் ஆமைக்கு உண்டு. யாரும் தோக்கடிக்க முடியாதுங்க நீரில் அந்த ஆமையை. இப்போ தண்ணி ஊற்றினோன்னா அந்த ஆமைக்கு அடடா அந்த 5 பேரும் தெய்வமாக தெரிஞ்சாங்க, என்னை காப்பாற்றி இப்படி ஒரு குளிர்ந்த நீரில் விட்டுருக்காங்களேன்னு அது சந்தோஷப்படுதுங்க. அந்த சந்தோஷம் 2 நிமிஷம் தான். அடியில் என்ன பண்ணுறாங்க, விறகு வச்சு தீ மூட்டி மேலே ஒரு தட்டை போட்டு மூடி அது மேலே கல் வச்சுட்டாங்க. அது எகிரி குதிச்சு ஓடாமல் இருக்க. தீ மூட்டுறாங்க. தண்ணியில் இது நல்லா விளையாடிக்கிட்டே இருக்கு சந்தோஷமா. அந்த தண்ணி சூடு ஏற ஏற அதனுடைய வாய் அதை புகழ்ந்தது இல்லையா, 5 பேரை புகழ்ந்தது இல்லையா, அந்த வாய் இப்ப தேவையில்லாத பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுது. இந்த 5 பேரும் எப்படியெல்லாம் என்ன படாத பாடு படுத்துறாங்க அப்படின்னு பாடுது. அப்படித்தான் நம்முடைய வாழ்வை நாம் இந்த சூழலோடு பொருத்தி பார்க்க வேண்டும். எப்படி அந்த 5 கயவர்கள் நம்ம வாழ்க்கையில யாரு அப்படின்னா இந்த 5 உறுப்புகள் தான். 5 உறுப்புகளை எப்ப நாம நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரோமோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்படையும், இறைவனினுடைய திருவடி பேரு கிடைக்கும். இப்போ அந்த 5 சுவைகளை நுகரக்கூடிய உறுப்புகள் இருக்கு இல்லையா, கண், காது, மூக்கு, வாய், உணரக்கூடிய உடல், இது எல்லாவற்றையும் நாம அடக்கி ஆளணும். அப்படி அந்த 5 கயவர்களை 5 உறுப்புக்கு ஒப்புமையாக சொல்வார். இப்போ அந்த கல் இருக்கு இல்லையா, 3 கல் வச்சு அடுப்பு மூட்டுறாங்க இல்லையா, அந்த 3 கல் வந்து பித்தம், வாதம், கபம். அது மேலே வைக்கக்கூடிய இரும்பு சட்டி நம்ம உடல். நம்ம உடல் பித்தம், கபம், வாதம் ஏதோ ஒன்றுத்தால சூழப்பட்டது தான் ஒவ்வொருவருடைய உடலும். இப்போ அது மேலே அந்த இரும்பு சட்டியை வச்சு அதில் அந்த ஆமை வந்து ஜீவாத்மாவை குறிக்கிறது, உயிரை குறிக்கிறது. அந்த ஆத்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எப்போ மகிழ்ச்சியாக இருக்கும், அதில் நீர் ஊற்றுகின்ற பொழுது, இந்த 5 புலன்களால் நாம் அடையக்கூடிய அந்த இன்பங்களை நுகர்கின்ற பொழுது நாம் எப்படி இருப்போம்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம். நாம் வெளியில் எகிரி குடிச்சு ஓடாத மாதிரி மேலே தட்டு மூடினாங்க இல்லையா, அந்த தட்டு யாருன்னா நம்ம பந்தபாசம். இப்ப நம்ம மட்டும் வாழ்க்கையில இருந்தோம்னா ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கும். நம்மை சுற்றி உறவுகள் இருந்தா அந்த உறவுகளுக்காக நாம் வாழ வேண்டும், உறவுகளுக்காக நாம் இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா. அப்ப அந்த தட்டு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பந்த பாசங்களை குறிக்கிறது. மேல அந்த கல் இருக்கு இல்லையா, பந்த பாசம் இருந்தாலும் சில பேர் விட்டுட்டு வெளியில ஓடிடுவாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அப்படி வெளியில ஓடாம இருப்பதற்கு மேலே வைக்கக்கூடிய அந்த கல் அகங்காரம். எப்ப நாம அந்த அகங்காரத்தை விடுத்து, எப்போ பந்த பாசங்களை விடுத்து இறைவனின் அருளை முழுமையாக உணர்ந்து கொள்கிறோமோ அப்போ அந்த ஆமை வெளியில வந்து மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி இல்லைன்னா உள்ளேயே அந்த நெருப்பு எரிய எரிய அது புழுங்கி அதனுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்படி இறைவன் மீது நாம அன்பை செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் துறந்து இறைவனினுடைய திருவடி பேருதான் எனக்கு வேண்டும்னு சரணடைகிற அன்பாக அது இருக்க வேண்டும்னு நாவுக்கரசர் ரொம்ப அழகா பதிவு செய்திருப்பார். இப்ப விளையாட்டா ஒரு கதை சொல்லுவாங்க. காசிக்கு போனீங்களா? போனோம், வழிபடணும். பையன் படிச்சுட்டு இருக்கான். படிச்சு முடிச்ச உடனே போறேனே. சரி, பையன் படிச்சு முடிச்சுட்டான். இப்ப திரும்ப வந்து கேட்குறாங்க, ஒரு பெரியவர் வந்து கேட்குறாரு, எப்போ காசி கிளம்பிட்டீங்களா? பையன் தான் படிப்பை முடிச்சுட்டானே. இல்லை, படிப்பை முடிச்சுட்டான், ஒரு நல்ல வேலையில் போய் உட்காந்துட்டானா கண்குளிர பார்த்துட்டு நான் போவேனே. சரி, வேலைக்கும் போயிட்டான். சரி, வேலை தான் கிடச்சிருச்சேப்பா, இப்பயாவது காசிக்கு போறியா? ஐயோ இல்லைங்க, வேலை நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு, இப்போ கல்யாணமும் ஆயிடுதுங்க. திரும்ப வராங்க, காசிக்கு எப்போங்க கிளம்பலாம், நானும் போகிறேன், வரீங்களா? இல்லைப்பா, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, பேரன் பேத்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுமையடையும், அதுக்கப்புறம் நான் போகிறேனே.
அவ்வளோதான். எப்போ போகிறது இல்லையா? போனோன்னு முடிவெடுத்தா நாம் போயிடணும். இப்போ ஒவ்வொரு திருக்கோயில்லையும் நாம் போய் இறைவனை வணங்குறோமே, நாமளா போகிறோம்? அவன் நம்மளை வர வைக்கிறான் இல்லையா? எங்கெங்க இருந்தோ இன்னைக்கு இங்கே வந்து அமர்ந்திருக்கோம். குரோம்பேட்டையில் இருக்கிற நாங்கள் இன்னைக்கு திருவழிதாய மண்ணில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறைவனினுடைய அருள். இன்னைக்கு இந்த இடத்துல நாமெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று அவன் கூட்டுவிக்கிறான். அதுதான் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்போ இறைவன் வான்னு சொல்லணும். ஒரு திரைப்படம் கூட எல்லாருக்கும் தெரியும். திருப்பதி கிளம்பலான்னு கிளம்புவாங்க, ஒவ்வொரு முறையும் தடங்கள் வரும். ஒரு முறை கூட அவங்க போய் தரிசனம் பண்ண முடியாது. அப்போ நாம் போகக்கூடாது. அவன் வான்னு சொன்னா எந்த தடங்களையும் நாம தாண்டி இறைவனை போய் சந்திச்சிடலாம். கைலைக்கு போனார் இல்லைங்க திருநாவுக்கரசு சுவாமிகள். எப்படி போனாரு? முதல்ல நடந்து போனாரு, நடக்க முடியல. இறைவனுடைய சோதனை அது. நாம என்ன செய்யறோம்? வாழ்க்கையில சோதனை வந்துருச்சுன்னா ஆமா இது வேண்டாம் போ, தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம் இல்லையா? அதை கடந்து போகக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லை இல்லையா? நாவுக்கரசர் என்ன பண்றாரு? கைலைக்கு போலான்னு போறாரு. போனால் முதல்ல நடந்து போகிறாரு, முடியலை. அதுக்கப்புறம் ஊர்ந்து போகிறாரு, எலும்பு சதை எல்லாம் தேய்ந்து போகுது, உருண்டு போகிறாரு, அப்படியே சதையெல்லாம் கிழிந்து தொங்குகிறது. அப்போ இறைவனால் பார்க்க முடியலை. ஒரு முனிவர் ரூபத்தில் வராரு. மனித உடலோட கைலாயத்துக்கு போக முடியுமாப்பா? நீ ஏன்பா இந்த முடிவெடுத்த? திரும்ப போயிடேன்னு சொல்லும் பொழுது, இல்லை, எம்மை ஆளக்கூடியவன் கையிலையில் இருக்க அவனை கண்டல்லால் இந்த உடல் கொண்டு நான் மீள மாட்டேன்னு தன்னுடைய முடிவில் உறுதியா இருக்காரு பாருங்க. அந்த உறுதி வேணுங்க. அந்த உறுதி இருந்ததுன்னா இறைவனே அந்த கஷ்டத்தை கடந்து நம்மை கொண்டு செல்வான் இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? மறைந்த அசரீரியாக ஒலிக்கிறார். ஒரு அங்க இருக்க குளத்தில் மூழ்கி எங்க எழணும்? திருவாரூர். அங்க எழுந்தா என்னுடைய அந்த கைலை காட்சியை நான் உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு பாருங்க. எப்படிப்பட்ட பேரு அப்பர் பெருமானுக்கு கிடைத்தது! அப்பர் பெருமானோடு சேர்ந்து எல்லா உயிர்களும் அந்த காட்சியை கண்டு இன்புற்றன அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பேற்றை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு இல்லையா? எந்த வயதிலையும் 1000 பிறை கண்டவர்னு ஐயா தலைப்பு கொடுத்திருக்காரு. அப்ப எந்த வயதிலையும் நாம இறைவனை எப்படி உறுதிப்பாட்டோடு அடைய வேண்டும்னு என்பதற்கு திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய வாழ்க்கை நமக்கு வரலாறு இல்லையா? ஆசை தானங்க எல்லா துன்பத்துக்கும் காரணம். ஆசையை விட்டோன்னா நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு நல்ல பேர். திருமூல நாயனார் ரொம்ப அழகாக பாடியிருப்பார் ஆசையுடைய அந்த சிறப்புகள். ஆசைப்படுறதால நமக்கு என்ன பிரச்சனைகள் கவலைகள் ஏற்படும் அப்படின்னு. இப்போ திருநாவுக்கரசர்னு சொன்னால் அப்பூதி அடிகளை நாம் அதிலிருந்து விளக்கவே முடியாது. அப்பூதி அடிகள் நிறைய தொண்டு செய்கிறார். யாருடைய பெயரில் செய்கிறாரு? நாவுக்கரசரினுடைய பெயரில் செய்கிறார். அவரை முன்ன பின்ன பார்த்துருக்காரா? பார்த்ததே இல்லை. ஆனால் அவருடைய பெருமையை மட்டும் கேட்டிருக்கிறார். ஈண்டிய புகழின் பாலனார்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டிருப்பார். புகழ் எப்படிங்க வரணும்? நாம் தேடி போனோமா? தேடி போகக்கூடாது. அதுவா தேடி நம்ம கிட்ட வரணும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்குன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா? புகழ் நம்மை தேடி வர வேண்டும். அப்படி தேடி புகழ் விரும்பி ஆட்கொண்ட ஒரு ஆள் அப்படின்னா திருநாவுக்கரசு சுவாமிகள். அதனால் தான் ஈண்டிய புகழின் பாலனார்னு சேக்கிழார் பெருமான் பாடியிருப்பார். இப்போ இவர் அப்பூதி அடிகள் தான் செய்கிற தொண்டு எல்லாத்துக்கும் நாவுக்கரசரினுடைய பெயர் வைக்கிறார். அது மட்டுமா? தன்னுடைய குழந்தைகளுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசுன்னு வைக்கிறார். வீட்டில் இருக்கக்கூடிய படி, டம்ளர், தட்டு எல்லாத்துக்கும் நாவுக்கரசரினுடைய பெயர் வைக்கிறாருங்க. இப்போ நாவுக்கரசர் வருகிறார். சேக்கிழார் பெருமான் இப்போ தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க இல்லையா? நிறைய இடங்கள்ல தண்ணீர் பந்தல்னு முதல் நாள் மட்டும்தான் இருக்கு. அதன் பிறகு அங்கே பந்தலையும் காணும், தண்ணீரையும் காணும், பானையும் காணும். அப்படி ஒரு சூழல்ல இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ தண்ணீர் பந்தல் எந்த இடத்துல வைக்க வேண்டும் என்பதற்கு கூட பெரிய புராணத்தில் குறிப்பு இருக்குங்க. அதாவது ரொம்ப வெயில் அடர்த்தியா இருக்கக்கூடிய பகுதியில் வைக்கவே கூடாது. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது, மூச்சு வாங்கும் பொழுது நாம தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அது உடலுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்கு வரோம்னா கொஞ்ச நேரம் கை காலெல்லாம் அலம்பிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதன் பிறகு தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. மூச்சு வாங்க வாங்க வந்த உடனே வாங்கி தண்ணி குடிக்கவே கூடாது. அப்போ அந்த மாதிரி ரொம்ப வெயிலாக இருக்கக்கூடிய இடம், அதன் பிறகு குளிர்ந்த சோலை வருது. அந்த சோலையை கடந்து வர இடத்துல தண்ணீர் பந்தல் இருக்கு. நினைக்கலாம் அங்கே தானே வெயில் அதிகமாக இருந்தது, அந்த இடத்துல வச்சிருந்தா பயன்
பயன்பட்டிருக்கோம் இல்லையா, இங்கே ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கான சரியான இடம். அப்போ அந்த சோலையை கடந்து கொஞ்சம் அந்த வெயிலுடைய தாக்கத்திலிருந்து குளிர்ச்சியான காற்று வருகிறது இல்லையா, அதன் பிறகு உடல் சமநிலை அடைகிறது. சமநிலை அடைந்த பிறகு அங்கே தண்ணீர் பந்தல், அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிறாரு. தண்ணி எப்படி இருக்குங்க, அமுதமாக இருக்குங்க. அப்படியே குடிக்கின்ற பொழுது மேலே அந்த பெயரை பார்க்கிறார், நாவுக்கரசு தண்ணீர் பந்தல். உடனே அங்கே போகக்கூடிய ஒரு மனிதனை கூப்பிட்டு கேட்குறாரு, யாருங்க இது இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க, யாருங்க பண்ணது? உடனே அவர் என்ன சொல்றாரு, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்குற கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க கிட்ட நாம பேசுறதெல்லாம். உங்க பேர் என்னன்னா பேரை மட்டும் தான் சொல்லுவாங்க, என்ன பண்றீங்கன்னா அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா நம்ம கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். ஆனா அந்த மனிதர் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த பந்தலை பத்தி சொல்லிட்டு அதன் பிறகு நாவுக்கரசர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறதையும் சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு, அப்பூதி அடிகளை பார்க்கணும்னு. நாவுக்கரசர் வருகிறார், வந்து வாசல்ல நிற்கிறாருங்க. நின்ன உடனே அப்பூதி அடிகள் வராரு. அவருக்கு என்ன தெரியும், யாரோ ஒரு அடியவர் வந்திருக்கிறார், அவ்வளோதானே. வந்த அவர் வணங்குகிறார், இவரும் திரும்ப வணங்குகிறார். அதெல்லாம் ஒரு வழக்கம் இல்லையா, வந்தோரை வரவேற்பதெல்லாம் வழக்கம், வீட்டை பூட்டிட்டு பின்னாடி போகிறதெல்லாம் வழக்கம் இல்லை. அப்போ வந்த அடியவரை வணங்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இப்போ நாவுக்கரசர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தொண்டு செய்கிறீங்க இல்லையா, எல்லாமே நீங்கள் தானே பண்ணீங்க, நீங்கள் பண்ணதுக்கு வேறு ஒருவருடைய பெயரை வச்சுருக்கீங்களே, இது நியாயமா? 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 500 ரூபாய்க்கு பந்தல் போட்டு பேனர் அடித்து சேவை செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவர் பாருங்க, நாவுக்கரசர் பெயரில் சத்தமில்லாமல் பண்ணுறாரு. அப்போ நாவுக்கரசர் கேட்குறாரு, நீங்கள் வேறு ஒருவருடைய பெயரை வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? சொன்ன உடனே அப்பூதியடிகளுக்கு கோபம் வந்துருச்சு. யாரை சொன்னீங்க வேறு ஒருவர்னு? அவரா வேறு ஒருவர்? நாவுக்கரசர்னு சொன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட தெரியுங்களே. கடல்ல கல்லை கட்டி தூக்கி போட்டாங்க, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி மிதந்து வந்தவர்னு கருவில் இருக்க குழந்தை கூட கேட்டா சொல்லுமேங்க. அவரை போய் வேறு ஒருவர்னு சொல்லிட்டீங்களே, இது நியாயமா, இது தகுமான? அவருக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது நாமளா இருந்தா என்னங்க சொல்லுவோம், நாம செய்த நல்லதை தானே சொல்லியிருப்போம். நான் இந்த ஊர்ல இருந்து வரேன், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் இவ்வளோ பெருமையா இருக்க, இவ்வளோ பெரிய பதவியில் இருக்க, இவ்வளோ புகழ், இவ்வளோ விருது வாங்கியிருக்கேன், அப்படி தானங்க நம்மளை அறிமுகப்படுத்திப்போம். ஆனால் நாவுக்கரசர் நினச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம், நீற்றறையில் போட்டாங்க, நான் புலிவோட 1 வாரம் கழித்து எழுந்து வந்தேன்னு சொல்லியிருக்கலாம். அவருடைய பெருமையை சொல்லக்கூடிய இடம். மதையான வந்தது என்னை வணங்கிட்டு போச்சுங்க, சொல்லியிருக்கலாம்ல. விடம் கலந்த உணவு அமுதமாக மாறிடுச்சுங்க, சொல்லியிருக்கலாம்ல. கடல்ல தூக்கி போட்டாங்க கயவர்கள், நான் மேலே ஏறி வந்தேங்க, சொல்லியிருக்கலாம்ல. எது தன்னுடைய வாழ்நாளில் இருப்பதிலேயே தாழ்ந்ததோ அதை சொல்றாருங்க. சூளை நோய் கொடுத்து எம்பெருமான் என்னை ஆட்கொண்டார்னு அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அந்த பணிவு நமக்கு வேணுங்க. அந்த பணிவு இருந்தால் இறைவன் நாம் அடைய வேண்டிய உச்சத்திற்கு நம்மை கொண்டு செல்வான். அவர் நினைச்சிருந்தா சொல்ல எவ்வளோ புகழ சொல்லி இருக்கலாங்க. அப்ப உடனே அப்பூதி அடிகள் மெய் மறந்துட்டாரு, உள்ள ஓடுறாரு. ஓடி நம்ம எல்லாம் உய்விக்கக்கூடிய அன்பர் வந்திருக்கிறார் அப்படின்னு வந்தவருக்கு சாப்பாடு அமுதம் எப்படியெல்லாம் தயார் செய்கிறார்கள், தயார் செய்து சாப்பாடு போடுறாங்க. இப்ப இந்த அன்னம் வழங்குறதுலையும் ஒரு அற்புதமான நிகழ்வை சேக்கிழார் பெருமான் இளையான்குடி மாறநாயனாரினுடைய வரலாற்றில் சொல்லியிருப்பாருங்க. இளையான்குடி மாறநாயனார் என்ன பண்ணுறாரு, தினம்தோறும் திருவமுது கொடுத்து அதன் பிறகு தான் உண்ணக்கூடிய வழக்கம் அவருக்கு உண்டு. அவருடைய செல்வம் எல்லாம் குறைஞ்சு வருது, தங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் விற்று அன்னம் கொடுக்குறாரு. அன்னதானம் இருப்பதிலேயே சிறந்த தானம் அன்னதானம் தாங்க. ஒருவரினுடைய பசியை நாம் போக்கணும் அப்படின்னா பல கோடி புண்ணியத்திற்கு அது சமம்ங்க. ஏன்னா போதும் என்கிற மனம் அந்த அன்னதானத்தில் நமக்கு கிடைச்சிரும். பொன் கொடுக்குறீங்களா, பொருள் கொடுக்குறீங்களா, போதும்னு சொல்ல மாட்டோம். இன்னும் கொடுத்தா வாங்கி அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்போம். அதுக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும்னு வாங்கி வாங்கி வீட்டில் பூட்டி வைப்போம். ஆனால் இந்த சாப்பாடு ஒரு வேளை அடுத்த வேலை போனால் அது கெட்டு போயிடும். வயிறு போதோன்னு சொல்லக்கூடிய ஒண்ணே அன்னதானம் தாங்க. அப்போ அந்த அன்னதானம் வழங்குவது அவ்வளவு பேற்றினை நமக்கு தருங்க. கோடி கோடியாக நீங்கள் கொடுங்க. ஆனால் பசிக்கின்ற ஒருவருக்கு ஒருவேளை சாப்பாடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய புண்ணியம்ங்க. அதனால தான் இப்போ வழக்கமெல்லாம் மாறிடுச்சு. பிறந்த நாளா, திருமண நாளா, ஏதாவது முக்கியமான நாளா அன்னதானம் வழங்கக்கூடிய சூழலுக்கு நம்முடைய சமூகம் முன்னாடி அன்னதானம் வழங்கிட்டு இருந்தாங்க. அதை இப்போ தொடர்ந்து வருகிறார்கள்னு பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக தானே இருக்கு. அப்போ பாருங்க, இளையான்குடி மாறநாயனாருக்கு அன்னைக்கு சாப்பாடுக்கு உணவு அவருக்கே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம, அதெல்லாம் நமக்கு தெரியும்,
வயலுக்கு போகிறாங்க, விதை நெல்லை கொண்டு வராங்க, வறுக்கிறாங்க, சமைச்சு அடியவருக்கு போடுறாங்க. அந்த இடத்துல இறைவன் ஜோதி ரூபமாக எழுந்து நிற்கிறார். லிங்கோத்பவ தரிசனம் நமக்கு தெரியும். திருவண்ணாமலையில் ஜோதி ரூபமாக எம்பெருமான் எழுந்து நிற்கக்கூடிய தரிசனம். பிரம்மாவாலையும் திருமாலாலையும் அடியையும் முடியையும் காண முடியலைங்க. பிரம்மா என்ன பண்ணுறாரு? என்னவா அவதாரம் எடுக்கிறார்? அன்னப்பறவையாக அவதாரம் எடுத்து பறந்து செல்கிறார். இறைவனினுடைய முடியை பார்க்க முடியல. திருமால் வராக அவதாரம், பன்றியாக அவதாரம் எடுத்து பூமியை குடைஞ்சிட்டு போறாருங்க. திருவடியை பார்க்க முடியல. அப்படி ஜோதி பிழம்பு வளர்ந்துகிட்டே போகுது. ஆனால் இளையான்குடி மாறநாயனாருக்கு ரொம்ப சாதாரணமாக அங்கு ஜோதி ரூபமாக இறைவன் காட்சி தரார் அப்படின்னு சொன்னா அந்த அன்னதானத்திற்கு எவ்வளவு பெரிய பேரு இருக்கு இல்லையாங்க. அப்ப அந்த அன்னதானம் இது மட்டும் சேக்கிழார் அங்கு சொல்லல. 4 வகையான உணவு. அன்னதானம்னா என்னங்க? எப்படி இருக்கணும்? அறுசுவை உணவு நிறைந்து இருக்கணும். அப்படி வடை பாயாசத்தோடு சாதம் அன்னதானம் வழங்கினார்கள். இப்போ உணவுல 4 வகை சொல்லப்படுது இளையான்குடி மாறநாயனாருடைய சரித்திரத்துல. அது என்ன 4 வகை? உண்ணல், திண்ணல், பருகுதல், நக்கல், அப்படி 4 வகை சேக்கிழார் பெருமான் சொல்லக்கூடிய உணவு. உண்ணல் அப்படின்னா சோறு, நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அதை நாம எடுத்துக்கிறதுக்கு பேரு உண்ணல். திண்ணல் அப்படின்னா காய்கறி, கூட்டு, பொரியல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பொருள், இந்த இதுக்கெல்லாம் பேர் திண்ணல். அடுத்து பருகுதல். பருகுதல்னா நீர், மோர், திரவ ஐட்டம் எல்லாமே, பால், மோர், இதெல்லாம் பாயாசம், இதெல்லாம் பருகுதல். நக்கல் அப்படின்னா தேன். தேனை நீங்கள் என்னதான் கரண்டி ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டாலும் உள்ளங்கையில் ஊற்றி நக்கி சாப்பிட்ற அந்த சுவை வராதுங்க. அப்போ உணவில் 4 வகை இருக்குது. உண்ணல், திண்ணல், பருகுதல், நக்கல். இந்த 4 வகையும் சேர்ந்ததா அன்னதானம் இருக்க வேண்டும்னு இளையான்குடி மாறநாயனார் சரித்திரத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பார். அப்படியே காரைக்கால் அம்மையாரினுடைய சரித்திரத்துக்கு வாங்களேன். கைலைக்கு நாவுக்கரசர் போய் எப்படி இறைவனுடைய தரிசனம் அடைந்தார்? காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க? தலையால் நடந்து சென்று இறைவனை தரிசனம் செய்தார்கள். தலையால் நடந்து வர அம்மையை பார்த்து பார்வதி தேவி இவங்க யாருன்னு கேட்க, நம்மை பேணும் அம்மைக்கான்னு சொல்றார். அம்மான்னு ஏற்றுக்கொண்டவர் இல்லையா, அப்பான்னு கண்ணப்பரை ஏற்றுக்கொண்டார். திண்ணப்பனாக இருந்தவன் கண்ணப்பனாக மாறினார். அப்பா என்னுடைய வலப்பக்கத்தில் இருக்க கடவாய்னு சொன்னாரு. அம்மா காரைக்கால் அம்மையார். அதனால தான் எல்லாம் திருக்கோயில்லையும் நாயன்மார் எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க. காரைக்கால் அம்மையார் அமர்ந்த கோலத்தில் இருப்பாங்க. அம்மாக்கு தனி மரியாதை நாம கொடுப்போம் இல்லையா, அப்படி அமர்ந்த கோலத்தில் அம்மையார் இருப்பதற்கு காரணம் அது. தலையாலேயே நடந்து போறாங்க. என்ன கேட்கிறாங்க? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் அறவா நீ நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்கேன்னு வேண்டாங்க. திருவாலங்காடுல இறைவனினுடைய திருநடனத்தை காணக்கூடிய தரிசனம் அம்மையாருக்கு கிடைத்தது இல்லையா. அப்ப அம்மையாருடைய சரித்திரத்துல சேக்கிழார் பெருமான் அன்னம் பத்தி, உணவிடுதல் பத்தி என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? இப்ப நம்ம வீட்டில் சாப்பாடு எப்படிங்க செய்வோம்? அதுவும் கோடை காலம் வந்துருச்சு, கிச்சனில் நிற்கவே முடியலமான வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் புலம்பக்கூடிய சூழல்லாம் இருக்கு. காலையிலேயே எப்பவுமே சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மே மாதம் 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 7 மணிக்கெல்லாம் எல்லாம் சமைச்சு கிச்சன் க்ளோஸ் அப்படின்னு வெளியில் வந்துருவாங்க. ஆனால் காரைக்கால் அம்மையார் சரித்திரத்தில் என்ன தெரியுமாங்க? முதல்ல நாம் என்ன சமைக்கணும்னா சாதம் சமைச்சு வைக்கணும். நாம் வீட்டில் என்ன பண்ணுவோம்? குழம்பு, கூட்டு, பொரியல், அவியல் எல்லாம் செஞ்சு காலையிலேயே வச்சுருவோம். சாதம் மட்டும் சாப்பிட்றது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சூடா செஞ்சோம்னா எல்லாமே சுவையா இருக்கும். அப்படி ஒரு பிம்பம் இருக்கு இல்லையா? அப்படித்தான் நிறைய பேர் இல்லங்கள்லயும் இருக்கு. ஆனா காரைக்கால் அம்மையார் சரித்திரத்துல அம்மையார் முதல்ல என்ன பண்றாங்க? சாதம் வடிச்சு வைக்கிறாங்க. அதுதான் சரியான முறைன்னு சேக்கிழார் பெருமானும் சொல்றாரு. ஏன்? இப்ப சாதம் தயார் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், விருந்தாளி வராங்க, என்ன பண்ணுவீங்க? சாதம் இருந்தா போதுங்க, தயிர், மாவடு, மாம்பழம், அவ்வளோதாங்க. இதை விட அறுசுவை உணவே கிடையாதுங்க. நீங்கள் என்னதான் அவியல் பொரியல்லாம் வச்சாலும் கடைசியாக நாம் என்ன பண்ணுறோம்? தயிரோ மோரோ ஊற்றி ஊறுகாயை தொட்டு சாப்பிட்டாதான் அந்த விருந்தே நிறைவு பெறுகிறது. அப்போ அந்த சரித்திரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முதல்ல உணவு, அன்னம் நம்ம வீட்டில் எப்போவுமே தயார் நிலையில் இருக்கணும். விருந்தாளி யாராவது சொல்லாமல் வந்தால் கூட, இப்போலாம் அந்த வழக்கம் இல்லைங்க, நாமளே சொல்லிடுறோம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்கலை, எதுக்கு? நல்லா சமைச்சு வைக்கலான்னு பார்த்தா இல்லை, வர்றதுக்கு முன்னாடி வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை நம்ம மக்கள் இல்லையா? எல்லாருமே
விருந்தோம்பல்ல அந்த பண்புகள்ல நிறைந்து இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் தமிழ் சமுதாயம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான சமுதாயமாக இருப்பதற்கு காரணம் இந்த வாழ்வியல் நெறிமுறை கருத்துக்கள் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சாதம் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எவ்வளோ விருந்தாளிகள் வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம். இப்படி அந்த விருந்தினுடைய அவசியத்தை, எப்படியெல்லாம் உணவு படைக்கணுங்கிற வரைமுறையை நம்ம சேக்கிழார் பெருமான் பெரிய புராணம் முழுவதும் சொல்லியிருப்பார். அதெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதன் பிறகு நமக்கு தெரியும் எப்படி உணவு எடுத்துக்கிறாங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுது. அந்த குழந்தை பாருங்க, இப்போ நம்ம பெரிய புராணத்தில் 2 வகையான குழந்தைகளை எண்ணி மகிழ்ச்சி அடையலாம். ஒன்று மூத்த திருநாவுக்கரசு. அம்மா என்ன பண்ணுறாங்க? அடியவர் வந்திருக்காரு, சாதம் கொடுக்கணும், வாழை இலை அரிஞ்சு வரணும். வாழை இலை எப்படின்னா குருத்து இலை, வாழை இலை விரிஞ்சு கிழிஞ்சு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த குருத்து இலை இருக்கு இல்லையா, அதாவது மலரக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய இலை தான் உண்பதற்கு தகுந்த இலை. அந்த சுருட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குருத்து இலையை பறிக்க போகிறான். அதுக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு வந்து கடிச்சிடுது. உடனே அந்த பையன் என்ன பண்ணுறா? குழந்தை அதுக்கு என்னங்க தெரியும் இல்லையா, அம்மா அப்பா எந்த வழியில் வாழ்கிறார்களோ அதை பின்பற்றித்தானே குழந்தை கற்றுக்கொள்ளும் இல்லையா. குழந்தைக்கு நாம் என்ன தனியாவா பாடம் எடுக்கணும்? வாழ்ந்து காட்டினா போதும் இல்லையா. அந்த குழந்தை என்ன பண்ணுது? அந்த இலையை பறிச்சுட்டு வருதுங்க. பாம்பு கடிச்சிருச்சுன்னு தெரியும், வேகமா ஓடி வருது. அந்த விஷம் தன்னுடைய தலைக்கு ஏறுவதற்கு முன்னாடி அம்மா கிட்ட கொண்டு போய் இதை கொடுக்கணும்னு ஓடி வருது. என்ன சொல்லுது? அம்மா எனக்கு இன்னைக்கு கொடுத்த ஒரு நல்ல வேலை இது, இந்த வேலையை நாம் சரியா செய்யணுமேனு ஓடி வருதுங்க. ஓடி வந்து அம்மா கையில இலையை கொடுத்த மாத்திரத்துல சுருண்டு விழுந்து விடுகிறது. அம்மா தெரிஞ்சு போச்சு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு. அவங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? உடனே அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம். அடியவர் உணவு உண்பதற்கு இடையூறு வந்து விட்டதேன்னு அந்த குழந்தைய பாயில சுருட்டி கொண்டு போய் பின்னாடி போட்டுட்டாங்க. அடியவருக்கு உணவு வைக்கிறாங்க. நாவுக்கரசர் வீட்டில் இருக்க எல்லாரையும், அப்ப இருக்கக்கூடிய அடியவருக்கெல்லாம் என்ன வழக்கம்னா, வீட்டில் இருக்க எல்லாருக்கும் திருநீர் கொடுத்துட்டு அதன் பிறகு உண்பது, எல்லாரையும் ஒன்னா அமர வைத்து உண்பது தான் வழக்கம். அப்ப இந்த மாதிரி கூப்பிடும் பொழுது மூத்த திருநாவுக்கரசு எங்கன்னு கேட்டா, அவன் இப்பொழுது உதவான் அப்படின்னு சொல்லி ஒரே வரியில முடிச்சிருவார் அப்பூதி அடிகள். ஏன் உதவ மாட்டான்? அவன் எங்கன்னு திரும்ப கேட்குறாங்க, சொல்லலை. மீண்டும் கேட்கிறாங்க, ஐயோ குருநாதர் கேட்கும் பொழுது சொல்லாம இருப்பது தவறாச்சேன்னு உடனே நடந்ததை சொல்லி விடுகிறார்கள். உங்களை போல தாய் தந்தை இருப்பார்களா உலகத்தில்னு சொல்லி நாவுக்கரசர் வேகமா போறார். அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் எம்பெருமானினுடைய திருவடியில போட்டு ஒன்று கொள்ளாம்னு பாடல் ஆரம்பிக்கிறார். 10வது பாட்டு. ஒரு குழந்தை 10 மாதம் கழித்து எப்படி இந்த பூமியில் கால் எடுத்து வைக்குமோ அப்படி 10 பாடல் முடிந்தோடனே நிறைவில் அந்த குழந்தை எழுந்துக்குதுங்க. தூங்கி எழுந்தா எப்படி இருக்குமோ அப்படி அந்த குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, எழுந்த அந்த அடியவரை வணங்குகிறது. இப்படி அந்த குழந்தைக்கு மறு ஜென்மம் கொடுத்தவர் இல்லையா நாவுக்கரசர். அப்போ அந்த குழந்தையினுடைய மனப்பக்குவம், எவ்வளோ வயசு இருந்துருங்க, அந்த பக்குவம் எப்படி வந்தது? தாய் தந்தையிடம் இருந்து அந்த குழந்தை கற்றுக்கொண்டது. தாய் தந்தைக்கு எப்படி அந்த நற்கருத்துக்கள் சென்று சேர்ந்தது? நாவுக்கரசரை பின் தொடர்ந்ததால், அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டதால் அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு பேரு கிடைத்தது இல்லையா. அப்படியே நாம சிறுத்தொண்டரினுடைய வரலாற்றுக்குள்ள போனோம் அப்படின்னா, அவருடைய மகன் சீராள தேவர். சேக்கிழார் பெருமான் நாயன்மார்களுடைய பெயரை சொல்லியிருப்பாரு, வீட்டில் இருக்கவங்களுடைய பெயரை சொல்லியிருப்பாரு. தேவர் என்கிற அடைமொழி யாருக்குமே கொடுத்திருக்க மாட்டார். ஆனா அந்த குழந்தை 5 வயது குழந்தைக்கு சீராள தேவர்னு ஒரு அடைமொழியை கொடுக்கிறார்னா அந்த குழந்தை எப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரா இருக்க முடியும் இல்லையா. அப்பா அம்மா தன்னுடைய மடியில வச்சிருக்காங்க, அப்பா அறிவதற்கு கையில வாள் வச்சிட்டு இருக்காரு. அந்த குழந்தை என்னமோ நடக்க போகுதுன்னு பாக்குது, அம்மா முகத்தை பார்க்குது, அப்பா முகத்தை பார்க்குது. 2 பேரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க. நமக்கு நல்லது செய்யறதால தானே 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. நமக்கு கெட்டது செஞ்சா அவங்க மகிழ்வார்களா அப்படின்னு அந்த குழந்தை ஒரு நிமிஷம் நினைக்குது. உடனே தன் தாய் பிடிக்க தாதை அறிய அந்த குழந்தைய அதுக்கப்புறம் கறி சமைத்து வைக்கிறார்கள். இப்ப பாருங்க, அந்த குழந்தை அப்பா அம்மா நமக்கு நல்லதுதான் செய்வார்கள்னு நினைக்கிறது இல்லையா, அந்த ஒரு நினைப்பு தான் நிறைவில் அந்த குழந்தைய அழைச்சிட்டு வந்ததுங்க. அவங்க இல்லத்துல சந்தனத்தாதின்னு ஒரு பெண் இருப்பா.
சந்தனம் போன்ற மனம் கொண்டவள். பணிப்பெண். பணிப்பெண் அமையறதெல்லாம் நாம செஞ்ச பாக்கியம்னு சொல்லுவாங்க. வீட்டில் முதலாளி ஒன்று சொன்னா வேலைக்கார அம்மா வேற ஒன்று செய்யறது வழக்கமா இருக்கும். நாளைக்கு வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வராங்க, நீ கொஞ்சம் நேரத்தோட வந்துருமானா, ஐயோ அக்கா இல்ல ஐயோ அம்மா, நாளைக்கு தான் நான் ஊருக்கு போறேனே, நாளைக்கு எப்படி வருவேன்னு ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழல்லாம் உண்டு. ஆனா தலைக்கறி உதவாதுன்னு ஒதுக்கி வைத்த பிறகும் கூட வந்த அடியவர் அதனையும் கேட்கக்கூடும்னு இந்த அம்மா சமைச்சு யாருக்கும் தெரியாம எடுத்து வைக்கிறாங்க. வந்த அடியவர் அங்க சுவையா சாப்பிடணும்னா வராரு, அந்த அடியவரை சோதிப்பதற்காகத்தானே வருகிறார் எம்பெருமான் பைரவர் கோலத்துல. அப்ப வந்த அடியவர் தலைக்கறியும் யாம் உண்போம்னு சொல்ல இந்த அம்மா திருவெண்காட்டுனாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அங்க தலைக்கறி உதவாதென்று ஒதுக்கி வைத்து விட்டோம், தலைக்கறி எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சாச்சு. அதை பிடிச்சிக்கிட்டார் இவர். அதெல்லாம் இல்லை, அதையும் நாங்கள் சாப்பிடுவோம். சந்தன தாதி கொண்டு வந்து வைப்பாங்க. இதை ஏன் இங்கே நான் இந்த சந்தன தாதியை கொண்டு வந்தேன்னா, நிறைவுல அவங்களுக்கு மோட்சம் தரணும். சிவபெருமான் சோமாஸ்கந்த ரூபத்துல எழுந்தருளியது சிறு தொண்டருக்கு மட்டும்தான். உமையம்மை சிவபெருமான் முருகப்பெருமானோடு அங்கு எழுந்தருளி இருப்பார்கள். இப்ப முருகப்பெருமான் சீராள தேவருக்கு இணையாக வந்து விட்டாரா? சிவபெருமான் சிறு தொண்டரை பறைசாற்றுவதற்காக வந்து விட்டார். உமையம்மை திருவெண்காட்டு நங்கைக்காக வந்து விட்டார். பணிப்பெண்ணுக்கு நிகரா சிவபெருமான் கிட்டையே பணியாள் இல்லைங்க, அந்த அம்மாவுக்கு நிகரா கூட்டிட்டு வர. அப்ப எப்படிப்பட்ட பணிப்பெண் அவருக்கு கிடைத்திருக்க கூடும் இல்லையா? நான் முதல்ல சொன்னேன், சேக்கிழார் பெருமான் எப்படியெல்லாம் பெயரை பார்த்து பார்த்து வைத்திருப்பார்னு. சந்தன தாதி என்கின்ற பெயர் அந்த பணிப்பெண்ணுக்கு உண்டு அப்படின்னா எப்படிப்பட்ட அடியவர்கள் வாழ்ந்த ஒரு மண்ணாக இந்த மண் இருந்திருக்கிறது இல்லையா? அப்ப அந்த பையன் சீராள தேவர், அவனும் நாம் போற்றப்படக்கூடிய அடியவர்கள் வரிசையில வைத்து எண்ண குழந்தை. அந்த குழந்தை இப்ப நாவுக்கரசர் என்னை ஆளும் நாயகன் கையிலையில இருக்கான், கையிலையில போய் நான் பார்க்கணும்னு ஆசையா வந்தார் இல்லையா? நம்ம இந்த உழவார பணி மன்றத்தினுடைய அந்த வாசகம் பார்த்தாலே என் கடன் பணி செய்து கிடப்பது. அதுக்கு முன்னாடி நாவுக்கரசர் என்ன சொல்லியிருப்பாரு? தன் கடன் அடியேனை தாங்குதல்னு சொல்லியிருப்பார். அப்ப இறைவனினுடைய கடன் என்னன்னு சொல்லிட்டார். யாருக்கு இந்த தைரியம் வரும் இல்லையா? இறைவன் என்ன பண்ணணும்? அடியவர்களை காக்க வேண்டும். உன்னுடைய கடன் என்னன்னு நான் சொல்றேன், என்னுடைய வேலையையும் நான் சொல்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் நாவுக்கரசர் கிட்ட இருந்தது. அதனால்தான் நான் உள்ளவர்களுக்கெல்லாம் அரசராக அவர் இருந்திருக்கிறார். அப்பர் என்று திருஞான சம்பந்தரால் அழைக்கப்பட்ட அற்புத அடியவர் இல்லையா? அந்த முத்து சிவிகைய திருஞான சம்பந்தரை காணோன்னு, திருநாவுக்கரசரை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்காரு ஞான சம்பந்தர். அவர் அங்க எழுந்தருள் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே முத்து சிவிகையை தூக்கிட்டு நிக்கிறாருங்க நாவுக்கரசர். இவர் வயசு என்ன, ஞான சம்பந்தரினுடைய வயசு என்ன இல்லையா? இவர் தூக்கிட்டு நிற்கும் பொழுது ஞான சம்பந்தர் தேடுகிறார், அப்பர் பெருமான் எங்க அப்படின்னு. நான் இங்க இருக்கேன், இதை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த உரையாடல், ஞான சம்பந்தர் உடனே பதறி அங்கிருந்து இறங்கி வந்து அப்பர் பெருமானை வழிபடுகின்ற அந்த சூழல் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த அடியவர்களுக்கு இடையில எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்கு இல்லையா? இப்ப அந்த அன்பு எங்க போச்சு? படிக்காசு பெறுகின்ற சூழல். இப்ப பஞ்சம், தீராத பஞ்சம் வந்துருச்சு. இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மகான். அங்க அவருடைய ஜீவாத்மா இருப்பதாக நம்பிக்கை உண்டு. இடைக்காட்டு சித்தர் என்ன பண்றாரு? ஊர்ல பஞ்சம் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. தன்னுடைய ஞான திருஷ்டியில அதை உணர்ந்து கொள்கிறார். அதனால தான் கிட்ட இருக்க உயிரினங்களை எல்லாம் அதற்கு பழக்கி வைக்கிறார். எப்படி பழக்கி வைக்கிறார்? ஆடு இருக்குங்க. அந்த ஆடை என்ன பண்றார்? எருக்கந்தழை இருக்கு இல்லையா? எருக்க இலையை சாப்பிடுவதற்கு தயார் செய்கிறார். பஞ்சம் வந்தது, வறட்சி வந்தது அப்படின்னா எல்லா தானியங்களும் தாவரங்களும் அழிந்து விடும். ஆனா இந்த எருக்கஞ்செடி மட்டும் நல்லா செழித்து வளரும். அப்ப அந்த எருக்கஞ்செடியை சாப்பிடுறதுக்கு அந்த ஆட்டுக்கு பயிற்சி கொடுத்துட்டார். அடுத்து இந்த வரகு இருக்கு இல்லையா? வரகு என்ன பண்றாரு? மண்ணுல கலந்து குழைச்சி தன்னுடைய வீடு முழுக்க அதனை பூசி வைத்து விடுகிறார். இப்ப பஞ்சம் வருது, எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, உயிரினங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக மடிந்து விடுகிறது. அந்த மனிதர்களுக்கு சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் தேவர்கள் கிட்ட போய் முறையிடுறாங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து வழிபாடெல்லாம் செய்ய தயார் பண்றாங்க. ஆனா இவருக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தேகம் வருமா இல்லையா? இடைக்காட்டு
சித்தர்கிட்ட எல்லாரும் வந்து கேட்குறாங்க, தேவர்கள் நவகிரகங்கள் எல்லாம் வந்து உங்களால் மட்டும் எப்படி இந்த பஞ்சத்தையும் பொறுத்துக்கிட்டு இப்படி செழிப்பாக இருக்க முடியுதுன்னு கேட்கின்ற பொழுது அவர் தான் செய்ததை சொல்கிறார். எப்படி அந்த ஆடுகளுக்கு பயிற்சி கொடுத்தேன், எப்படி நான் பஞ்சம் இல்லாமல் அந்த வரகை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த ஆடு அந்த எருக்கந்தழையை சாப்பிட்டுட்டு பால் கொடுக்குது இல்லையா, அந்த பாலை கறந்து வந்த கிரகங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்றாரு இடைக்காட்டு சித்தர். அந்த கிரகங்கள் என்ன பண்ணுது, சாப்பிட்டுட்டு மயங்கிடுது. ஏன்னா நச்சு இல்லையா, எருக்கம் பாலுனாலே அது விஷத்தன்மை நிறைந்தது தானே. அது சாப்பிட்டுட்டு கிரகங்கள் எல்லாம் மயங்கி விழுந்துடுது. இடைக்காட்டு சித்தர் பார்க்குறாரு, எந்த கிரகத்தை எங்கே வச்சா பஞ்சம் தீர்ந்து மழை வரும்னு அவருக்கு தெரியும். உடனே அந்த கிரகங்களின் நிலைப்பாட்டை எல்லாம் மாற்றி வைக்கிறார். மழை பொழிகிறது, பஞ்சம் ஒழிகிறது. அப்படி வாழ்ந்த இடைக்காட்டு சித்தர் இப்போ அந்த வறுமையை எப்படி போக்குனார்னு பார்க்கணும் இல்லையா. இங்கே திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் எழுந்தருளி இருக்கின்ற பகுதியில் பஞ்சம், அந்த பஞ்சத்தை தீக்கணும். என்ன பண்ணுறது, எம்பெருமானை எண்ணி அவர்கள் வேண்டுகிறார்கள். எம்பெருமான் என்ன பண்ணுறார், உங்களுடைய பசியை நான் போக்குகிறேன், அதே மாதிரி உங்களை சூழ்ந்திருக்கின்ற அடியவர்களினுடைய பசியையும் நான் போக்குகிறேன். தினமும் 2 காசு ஒரு பகுதியில் வைக்கிறது ஞான சம்பந்தருக்கு, இன்னொரு பகுதியில் வைக்கிறது நாவுக்கரசருக்கு. அந்த படிக்காசை வைத்து நீங்கள் அடியவர்களுக்கு உணவு சமைத்து பஞ்சம் ஒழிகிற வரைக்கும் நான் அதை தருகிறேன்னு சொல்கிறார். இப்போ ஞான சம்பந்தர் அந்த காசை எடுத்துட்டு பணியாட்கள் கிட்ட கொடுத்து பொருள் வாங்க அனுப்பிடுறார். நாவுக்கரசர் அனுப்பிடுறார். இப்போ திருஞான சம்பந்தருக்கு பொருள் சீக்கிரம் கிடைக்கல. நாவுக்கரசர் வாங்கிட்டு வந்து சமையல் முடிச்சு அன்னதானமோ அங்கே முடிஞ்சு போகுது. ஆனால் இவங்க மடப்பள்ளியில் அன்னதானம் ஆவதற்கான சூழலே இல்லை. என்னன்னு பார்த்தா அந்த காசுக்கு உரிய பணம் கொடுக்கல வணிகர்கள், அதுக்கு வட்டி, அது வட்டி பிடிச்சிக்கிட்டு மீதி பணத்தை கொடுக்கணும். கொடுக்கறதால பொருள் குறையுது, அன்னதானத்தினுடைய தன்மை அந்த இடத்துல மாறுது. இதெல்லாம் எண்ணி வருத்தம் அடைந்த ஞான சம்பந்தர் அவருக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு. ஏன் நாவுக்கரசருக்கு வாசு இல்லாத காசு கிடைக்குது, வாசி இல்லாத காசு கிடைக்குது. அவரு என்ன தொண்டு செய்கிறார், உழவார பணி செய்கிறார், கை தொண்டு செய்கிறார். எப்போ நம்ம உடலை வருத்தி கொண்டு ஒரு தொண்டு செய்கிறோமோ அந்த தொண்டு தான் முன்னாடி நிற்கும். அதனால் கை தொண்டு புரிகின்ற அவருக்கு வாசி இல்லாத காசினை எம்பெருமான் தருகிறார், எனக்கு மட்டும் இப்படி இருக்கிற காசை தருகிறார்னு ஞானசம்பந்தர் உணர்ந்து கொண்டு எம்பெருமானிடம் சென்று முறையிட உடனே அவருக்கும் வாசி இல்லாத காசினை வழங்கி இறைவன் அருள் புரிகிறார். அப்படின்னா அந்த கை தொண்டிற்கு எவ்வளவு பலன் இருக்கு பாருங்க. அதனால் தான் நாவுக்கரசரை நாம் அடையாளமாக சொல்லுகின்ற பொழுது கையில் அந்த உழவார படையோடு நாம பார்க்கிறோம். அப்ப இறைவனுக்கு உண்டான தொண்டு என்ன, தனக்கு உண்டான தொண்டு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம்தான் இது. தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதனால தான் திருநாவுக்கரசருக்கு உழவார தொண்டர்னு ஒரு பெயர் உண்டு. தொண்டுதான் பக்தி அப்படின்னு வாழ்ந்த ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். சமய புரட்சி செய்தவராக நாம் நாவுக்கரசரை பார்க்கிறோம் என்று சொன்னால் உழவார பணிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவராக அவர் இருந்திருக்க கூடும் இல்லையா. என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்றாருங்க, இருப்பதுன்னு சொல்லல, இருக்கலாம்னு சொல்லல. என்னுடைய வாழ்நாள் முழுக்க உனக்கு தொண்டு செய்வதுதான் என்னுடைய முழு நேர பணி அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த சூழல் இருக்கு பாருங்க. அப்படி கரசரினுடைய அடியை தொடர்ந்து ரொம்ப அற்புதமாக உழவார பணியை தொடர்ந்து செய்து வருகின்ற திருநாவுக்கரசர் உழவார பணி மன்றத்தை சார்ந்த அனைத்து அடியவர்களுக்கும் இந்த திருவழிதாயர் உடன் இருந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியையும் மிக சிறப்பாக அவர்கள் எதிர்பார்த்ததை விடவும் ஒரு உயர்வான தகுதியை அவர்களுக்கு தந்து இறை அருளும் குரு அருளும் அவர்களுக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி எம்பெருமானின் திருவடியை சரணடைந்து மீண்டும் ஒரு முறை அடியவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் அருமையாக அமர்ந்து, ஏன்னா பேசிடலாங்க, பேசுறது ரொம்ப சுலபம், இந்த கேட்கறது இருக்கு பாருங்க ரொம்ப கடினங்க. ஏன்னா ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு அது புரியும், மாணவர்கள்கிட்ட எப்படியெல்லாம் படாத பாடு படுவார்கள் அப்படின்னு. கேட்பது என்பது கடினமான ஒரு செயல். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள்
திருவலிதாய புனிதமான இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அடியவர்கள் கேட்கக்கூடிய அந்த சூழலை எப்படியெல்லாம் நீங்கள் ரசித்து கேட்டீர்கள் என்பதை நான் இந்த மேடையிலிருந்து பார்த்தேன். நீங்கள் இவ்வளோ கேட்கறதால தான் இன்னும் பேசணும் என்கின்ற ஒரு ஆவல் தூண்டி எழுந்து கொண்டே இருக்கு. ரொம்ப அழகான அடியவர்கள் இங்கு சூழ்ந்திருக்க, எவ்வளவோ நிகழ்ச்சிகளில் மேடைகளில் திருக்கோயில்களில் பேசி இருந்தாலும் கூட இந்த ஒரு நாள் எங்களின் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நாள் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய திருநாவுக்கரசர் உழவார பணி மன்றத்தை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும், செயலாளர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து இறைவனை நாம் வணங்குகின்ற பொழுது இறைவனினுடைய அருட்கருணை நம் மீது முழுவதுமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநாவுக்கரசர் உழவார பணிமன்றம் நடத்தும் இந்த சொற்பொழிவு நிகழ்ச்சியானது பல்கலை வித்தகி ரேகாமணி அவர்கள் எல்லையில் சீர்பரவுவார், அதாவது 1000 பிறை கண்ட நாவுக்கரசர் என்ற தலைப்பில் மிக அருமையாக நிகழ்த்தியுள்ளார்கள். ஆரம்பத்தில் இந்த திருக்கோயிலின் அருமை பெருமைகளை பற்றி அழகாக விளக்கியுள்ளார். நாவுக்கரசரின் அருமை பெருமைகளை பற்றியல்லாமல் பெருஞ்சித்திரனார், பாணர், தாய்மானவர், புகழனார், திருநாவுக்கரசர் அவர்களின் தாய் தந்தையர் மற்றும் காரைக்கால் அம்மையார், அப்பூதியடிகள், இளையான்குடி நாயனார், காரைக்கால் அம்மையார், திருத்தொண்டர், ஞானசம்பந்தர், அப்பர், கடைசியில் இடைக்காடு சித்தர் இவர்களை பற்றிய அரிய பல குறிப்புகளை தன்னுடைய அருமையான தமிழ் நயத்தால் மிகவும் எல்லோரும் இந்த கருத்துக்களை காதால் கேட்டு பயன்பெறக்கூடிய அளவில் மிக நல்லபடியாக சொற்பொழிவாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருநாவுக்கரசர் உழவார பணிமன்றத்தின் சார்பிலும் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பிலும் அடியார்களின் சார்பிலும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாளைய நிகழ்ச்சியாக அம்மையார் 3 ஆங்கில வார்த்தையை தவிர மீதி அனைத்து வார்த்தைகளும் தமிழில் இருந்தது சிறப்பு. இக்காலத்தில் நம்ம பேசும் பொழுது பழக்க வழக்கத்தில் ஆங்கில சரளமாக ஒவ்வொரு வார்த்தையிலே வரும். இப்படிப்பட்ட சொற்பொழிவு அம்மையார் அவர்கள் விவேகானந்தா பள்ளிக்கூடம், அது குன்றக்குடி முருகன் கோயில் பக்கத்தில் இருக்குது நான் நினைக்கிறேன். என்னை எங்கள் அக்கா பையன் அங்கே தான் படித்தார். அதனால் எனக்கு பழைய நினைவோடு என் கண்ணு கலங்கிருச்சு சில நேரங்களில் பழைய உணர்ச்சி வசப்பட்டதால். அப்பொழுது அவர்களுடைய சொற்பொழிவில் 3 ஆங்கில வார்த்தையை தவிர மீதி அனைத்தும் தமிழ் மிக சிறப்பு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அம்மையார் அவர்களின் இந்த திருத்தொண்டு உலகம் முழுதும் பரவிட எம்பெருமான் திருவலிதாயநாதர் அவர்களை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து. திருநாவுக்கரசும் வள்ளர் திருத்தொண்டி நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமம் சீர்பரவ உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதே. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மண்டுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் தீர்த்தீர்கவே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்
அருள்மிகு தாயமுடனாகிய திருவள்ளீச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமது பலம் திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். நன்றி.